இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா கை காலெல்லாம் வீக்கம், முகம் நல்லா வீக்கமாக இருந்தது. நாள்பட்ட தீவிர கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக பிரச்சனையும், சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்துட்டாவே யூரிக் ஆசிட் உப்பு நம்ம உடம்புல உட்காரும். இது நம்ம ரத்த சரவாங்கி, நரம்பு சரவாங்கின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த வீக்கம் இப்போ ஒரு வாரம் நம்ம பச்சளை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்குதுங்களா, நல்லா தூக்கம் வருதா? ஒரு 48 நாளில் இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்கள் கிட்னி கம்ப்ளைண்ட் சரியாகும்போது அந்த ஆரிய ருமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ் 314 இருக்குல்ல, அது 18 வந்துடும். வயிறு வலி, வாந்தி, நைட்டில் தூங்க மாட்டான், கை காலெல்லாம் உடம்பு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாள் பெட்டில். மெடிசன் கொடுக்க 15 to 20 நாளில் இது சரியாகும். பயப்பட வேணாம். பயங்கரமான வெயிட் லாஸ், நாளுக்கு நாள் உடல் இளைப்பு, நைட்டில் சரியாக தூக்கமே கிடையாது, நடந்த கெசுன்னு மூச்சும் வாங்கும், கணைய கம்ப்ளைண்ட்டும் கல்லீரல் ஃபேட்டி லிவரும் இருக்குது. சரியா? கணையம் கம்ப்ளைண்ட் ஆனால் தான் நமக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பசிக்கும், சாப்பிட்ட உணவு நமக்கு ரத்தமாகவோ நம்ம சதையாவோ மாறாது. அப்போ வெயிட் லாஸ் போயிட்டே இருக்கு. உங்கள் தலைக்கட்டுக்கு இந்த நோய் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கோங்க. எனக்கு எங்கள் அம்மாவை லிவரில் பிரச்சனை இருந்தாங்க, கல்லீரல் வீக்கமாக. இப்போ இன்னும் தொடர்ந்து சாப்பிட்றதுனால தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்கிறாங்க. மண்ணீரில் வீக்குன்னு கூப்பிட்டு வந்தேன் 3 வருஷம் முன்னாடி. அவங்க நல்லா இருக்கிறாங்க. நண்பர்கள் தெரிஞ்சவங்க யார் கேட்டாலும் சொல்லணும். இந்த டானிக் கொடுக்குறது நம்ம ஸ்பெஷலு. இப்போ இன்னமும் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு காமால் இருந்தப்ப இங்கே தான் சாப்பிட்டேன்ல இது. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னால் சின்ன கொல்லப்படி சாந்தி மரத்துக்கு போவாங்க, லிவரமாகிட்ட அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கூட சித்த வைத்தியர் சாந்தி சிவகுமார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். உங்களை பற்றி கேள்விப்பட்டதும் சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, எல்லாமே பல நாள்பட்ட நோய்களாக இருக்கட்டும், மஞ்சக்காமாலை நிறைய நோய்களை குணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 30 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த வைத்தியத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் யங்ஸ்டர், இப்போ ஒரு பையன் 25 வயசுன்னு சொல்கிறாங்க, 20 வயசுன்னு சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும்? அது எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால கேட்குறேன். அதாவது ஹார்ட் அட்டாக் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் கூட நான் பார்த்தேன். 15 வயசு பையன் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டான், ஸ்கூல் படிக்கிற பையன். அதாவது குழந்தைங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றாங்கங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே வர்ற பேரண்ட்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா மெசன்ட்ரிக் ஓடின்டிஸ், அதாவது 6 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே வர்ற எல்லா மஞ்சக்காமாலை குழந்தைங்களுக்கும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா மெசன்ட்ரிக் ஓடின்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிணநீர் கட்டி இருக்குது குடல்ல அப்படின்னு சொல்லி வயிறு வலி தாங்க முடியல, அதனால் மஞ்சக்காமலைன்னு சொல்லி வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீட்டோஸு, லேஸு, குர்குரே, ஃபேண்டா மிராண்டா, பெப்சி, கோக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம், தட்டோட செட்டு, பானிபூரி, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சில்லி சிக்கன் இது ஏதாவது சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தையாக இதெல்லாம் என் பையன் சாப்பிடவே மாட்டான் அப்படிம்பாங்க. வெளியில் போய் அவன் சாப்பிடுவான்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவன் சொல்லுவான், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நான் சாப்பிடுவேன். வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல குழந்தைங்கள கவனிக்கணும். 1. 2வது, முதல்ல இட்லி தோசையை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது அந்த காலத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோம், அந்த காலம் ஏன் போகணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இட்லி தோசை கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வைக்கிற அன்னைக்கு இட்லி தோசை வைப்பாங்க. அதாவது கண்டிப்பா இது பண்டிகை கால உணவுகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகை கால உணவுகள் என்ன அப்படின்னா, ஒரு கொப்பரை மாதிரி வச்சு இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சாங்கன்னா நம்ம ஊரில் நோம்பி, ஆடி நோம்பிக்கு வைப்பாங்க, தை நோம்பிக்கு வைப்பாங்க, லோக்கல் ஃபெஸ்டிவல், இந்த 3 நோம்பிக்கு தான் நம்ம இட்லி தோசையே வைப்போம். இட்லி தோசையை எப்போ பார்த்தாலும் அதுவே காலையில், மத்தியானம் அதுவே லஞ்சு சாப்பாடு, அதுவே நைட்டில் பூரி பொங்கலாக மாறுது. இப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப, யாருமே இன்றைக்கி சுவிட்சு போட்டால் மாவு அதுவே வளையலன்னு வெளியில் மாவு வாங்கி தோசை சுடுறோம்.
அதுவும் முடியலன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் ஆரோக்கியமா? இல்லை சொல்லுங்க. அதாவது நோய் வருதுன்னா ஏன் நோய் வருது அதை யோசிங்க. இப்போ இந்த வீட்டில் நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி, இங்கே யாருக்குமே பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு எதுவுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களும் இந்த வீட்டில் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. தாத்தாவோட கடைசி தங்கச்சி இன்னும் நல்லா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, உணவுகளை மாற்றாமல் நோய்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியாது. ஓகே, அப்போ என்னதான் சாப்பிட்றது? இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்க்குற எல்லாருக்கும், கேட்குற எனக்கும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. காலையில் 2 கல் தோசை, நைட்டு 2 கல் தோசை, சில இடத்துல சாப்பாடு கிடைக்கல, மதியமும் அதையும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ என்னதான் சாப்பிட்டு வாழ்ந்தா நாங்கள் வந்து நல்லா இருக்க முடியும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம்? அதாவது சாமை, தெனை, கம்பு, ராகி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதையெல்லாம் வாரத்துக்கு ஒரு 4 நாள் மதிய உணவாக வைக்கலாம். அதுக்கு நீங்கள் சாம்பார், அதே காய்கறி கூட்டு, பொரியல் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகரே வராது. தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்குது. அது ஒயிட் ரைஸ் மாதிரியே இருக்கும், நல்லா நீட்டமாக இருக்கும். அது வந்து ஆர்கானிக்கு. 1 கிலோ வந்து 180லேருந்து 200 வரும். அந்த தூய மல்லி அரிசி எடுக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சுகர் கண்ட்ரோலே ஆயிருக்கு, சுகரே இல்லாமல் போயிருக்கு. ஒயிட் ரைஸும் ஆச்சு. நம்ம அது காஸ்ட் வைஸ் அதிகங்கும் போது கம்மி குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இட்லி தோசைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு கம்பு இட்லி, ராகி இட்லி, நம்ம என்ன கொடுக்குறோமோ, நம்ம என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், பையனுக்கு என்ன கொடுக்குறோம், ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட இன்றைக்கி சம்பாதிக்கிற காசு ஒன்று ஸ்கூலுக்கு போகுது, இன்னொன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. சேமிப்புங்கிறதே இன்றைக்கி கிடையாது. ஓகேங்களா? அதாவது தாத்தா சொல்லுவார், 1 ஏக்கர் நிலத்தை விற்று உன் பையனுக்கு படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுக்குற, அவன் ஒரு பிளாட்டு வாங்குறான், 30 வருஷம் சம்பாரிச்சு ஒரே ஒரு பிளாட்டு வாங்குறான் அப்படிம்பாரு. புரியுதுங்களா? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான காய்கறிகளை பீக்கங்கானா இவ்வளோ பெருசு தான் பார்த்துருப்போம், பொள்ளங்கானா இவ்வளோ பெருசு தான். இப்போ எல்லாத்துக்கும் இவ்வளோ நீட்டம் வருது. அதெல்லாம் எப்படி வருது? எல்லாமே யூரியா. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல இந்த அழகு செடிகள் பூரா எடுத்துட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கு 4 கத்திரிக்காய் செடி, 4 வெண்டைக்காய் செடி, 4 கொத்தமல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட்டு, நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமா இருக்காங்க, இந்த நாடகமெல்லாம் பார்க்காம, கொஞ்சம் டிவி பார்க்காம நம்ம குழந்தைங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நோய்கள்லேருந்து தப்பிக்கலாம். அந்த நோய்க்கு செலவு பண்ணுற காசை நம்ம முதலீடாகவும் மாற்றலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நான் காலையில் வந்தபோது பார்த்தேன், ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு யாரோ வந்து செய்வனை வச்சுட்டாங்க. ஸோ அது சொல்லும்போது அவங்க அறியாமையா அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அவங்கள்ட்ட போய் இப்போ வந்து செய்வனன்றதை மைண்ட் செட்டே வச்சுருப்பாங்க, கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. ஸோ அவங்களால எப்படி நீங்கள் அறியாமையிலேருந்து வெளியே கொண்டு வரீங்க? அவங்களுக்கு சரி பண்ணுறது எப்படி? இல்லை, இப்போ இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மருந்து இருக்கான்னு பாருங்கள், மருந்து வயிற்றில் வச்சுட்டாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன். ஒரு புளியாங்கொட்டை சாப்பிட்டுட்டீங்க, அடுத்த நாள் டாய்லெட்டில் வந்துடும். உங்களுக்கு யார் மருந்து வைக்கிறா? மருந்து வச்சு நம்ம வந்து ஒருத்தரை நோயாளி ஆக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்களே. ஈஸியாக சிஎம் ஆகிடலாம், மருந்து வச்சு ஈஸியாக மினிஸ்டர் ஆகலாம், ஈஸியாக பிஎம் ஆகலாம். மருந்து மாயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓவர் பாடி ஹீட்டு, அதனால் வயிறு வலி, ஃபேட்டு, லிவரை சுற்றி கொழுப்பு படிமங்கள் உட்காரும்போது வயிறு எப்பவுமே இற்று போட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும். பசிங்கிறது சுத்தமாக எடுக்காது. பசி எடுக்கலைனாவே நம்ம மக்களுக்கு இயற்கையாகவே அந்த எண்ணம், நமக்கு யாரும் மருந்து வச்சிட்டாங்க அதனால் பசிக்க மாட்டேங்குது, அப்படிலாம் கிடையாது. பசின்னு ஒன்று வரல அப்படின்னா 2 ரீசன் தான். ஒன்று பித்தப்பை பாதிச்சிருக்கும், இல்லைன்னா கல்லீரல் பாதிச்சிருக்கும். இந்த 2 உறுப்புகள் பாதித்தா மட்டும்தான் நமக்கு பசியை கட்டும். வயிறு அப்பப்போ வந்து ஊதிக்கும், வயிறு இற்று போட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும், கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிக்கும். அதில் தான் மக்கள் வந்து குழம்பிடுறது. அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் நம்ம பச்சளை எடுங்க, கேஸ் ட்ரபிள் பிரிகிற மாதிரி கொடுத்துருவேன். அந்த மிளகு ரசம், பூண்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா 2 நாளில் சரியாயிடும். மருந்து வெளியே வந்துருச்சு போல இருக்கும்பாங்க நம்மகிட்டயே. செய்வனை வந்து எடுத்தாச்சு. ஆமாம், எடுத்தாச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு வரவங்களை ஒரு பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாடி பார்த்து அவங்களுக்கு என்னென்ன ஆர்கான்ஸ் என்னென்ன பிரச்சனைன்றதை நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து நீங்கள் உங்களால் சொல்ல முடியுது?
அதாவது நான் ஒரு 6 வருஷம் தாத்தா கிட்ட நாடி பிடிக்க கற்றுக்கிட்டேன். இது வந்து சின்ன விஷயம் இல்லை. இப்போ என் பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா, இப்போ இன்டர்ன் போயிட்டுருக்கா, இன்னொரு 6 மாதத்தில் அவள் முடிப்பா. ஆனால் இவளுக்கு வந்து இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 12 நாடி இப்போ பிடிக்க அவள் கற்றுருக்குறா. நான் வந்து தாத்தாட்ட ஒரு 6 வருஷம் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை பார்த்தோன்னே இந்த பேஷண்ட்டுக்கு இதனால தான் இந்த நோய் வந்துச்சு, இந்த ஆர்கன் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நாடியில் சொல்லணும். ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் சொல்லணும், ஆல்கஹாலாக இருந்தாலும் சொல்லணும், அவருக்கு கேன்சர் இருந்தாலும் சொல்லணும். அதாவது அதில் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தாத்தா எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கு வயசு 98. 98? ஓகேங்களா. நான் அவரை மேரேஜ் பண்ணிட்டு பார்க்கும்போது 98 வயசு அவருக்கு. ஏன்னா சொல் பலிதம் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்கும் வைத்தியருக்கும் சொல்கிறாங்க இல்லைங்களா, கைராசி வேணும். அந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த வார்த்தைக்காக சிலது வந்து பலிக்கும். அப்போ அந்த சொல் பலிதம் இருக்கிறதுல என்னை வந்து அவர் தேர்ந்தெடுத்தார், எவ்வளோ பேர் இருந்தாலும். அப்போ நீ சொல்கிறது பலிக்குதா, நீ கொடுத்தா நோய் குணமாகுதா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 வருஷத்தில் பொறுமையாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அந்த 20 வயசுக்குள்ளே ஒரு பயம். 2000லலாம் பேரண்ட்ஸ்க்கு பயந்து தான் இருப்போம், நம்ம பிள்ளைங்க தாத்தா பாட்டிக்கும் பயந்து தான் இருப்போம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு இது. எங்களது தாத்தா பாட்டி வீடு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடி வைத்தியம். என்னோட பூர்வீகம், என்னோட தாத்தா பாட்டி, என் அப்பா அம்மா வந்து அந்தியூர் குருணாசாமி கோயில் பூசாரி விட்டு பொண்ணு தான் நான். அந்த தர்மகர்த்தாவோட தம்பி பொண்ணு நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது வந்து வைத்தியம் முறை அது. பாம்பு கடி வைத்தியம்னா நிறைய ஊட்டி இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் பாம்பு கடிக்கு வருவாங்க. பச்சளை வச்சு காதில் வந்து சுக்கு மிளகு போட்டு தாத்தா ஓதுவார். அப்போ அந்த இடத்துல இருந்து விஷம் பீறிட்டு வரும். அந்த மாதிரி வைத்தியம் எங்கள் பக்கம். அங்கேருந்து ஒரு வைத்தியர் வீட்டு பொண்ணு அப்படிங்கிறது இங்கே வந்து நான் கட்டிட்டு வந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாத்தா நாடி பிடிக்க எங்கள் தாத்தாலாம் எனக்கு சொல்லி கொடுக்கல. ஏன்னா அந்த வைத்தியமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம பாம்பு கடிச்சிருச்சுனாவே எட்டி நின்று வேடிக்கை பார்ப்போம். அதை போய் எங்கே கற்றுக்கிறது? 20 வயசில் நான் என்ன கற்றுக்க போகிறேன்? அப்புறமா இங்கே வந்து தான் எனக்கு இந்த நாலேஜ், இந்த சித்தா நாலேஜ் எல்லாம் வந்தது இங்கே வந்து தான். நாடி பிடிக்க கற்றுக்கிட்டது, மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, எந்தெந்த மூலிகை எந்தெந்த நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இங்கே வந்து தான். முறையாக அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நாடியும் அப்படி தான். நான் பார்த்தா இது வந்து கேன்சர்னு சொல்லுவேன். உனக்கு கேன்சர் இந்த இடத்துல இருக்குதும்பேன், உனக்கு கட்டி கர்ப்பப்பையில் இருக்குதும்பேன், நீர்க்கட்டி இருக்குது, குழந்தை எதனால் பிறக்கலை, கருக்குழாய் அடைப்பு இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஃபைலெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமே, இந்த அம்மா எப்படி சொல்லுது, நாடி பார்த்து இவ்வளோ தெரியுமா அப்படின்னா. நாடி கற்றுக்கிறதுக்கு எனக்கு 6 வருஷம், ஒரு நாள் கூட எனக்கு கேப் கிடையாது. காலையில் எந்திரிப்பேன். இப்போல்லாம் சும்மா 30 பேஷண்ட் 40 பேஷண்ட் பார்க்க முடியல. தாத்தா இருக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 150 பேஷண்ட் பார்க்கணும். அங்கே கியூ நிற்கும், இங்கே கியூ நிற்கும், பின்னாடி கியூ நிற்கும். அவர் பார்த்தாரு, எங்களால் பார்க்க முடியல. அதுக்கான மெடிசன் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல. அதனால் 30 பேர்த்துக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஏன்னா இந்த பச்சளை மூலிகைங்கிறது நம்ம அம்மியில் அரைச்சி எடுக்கிறது, அதுக்கு மேலே அரைக்கவும் முடியாது. அதனால் அப்படி. ரெண்டாவது நாடி கற்றுக்கிட்டு முறையாக மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளும் ஒரு 4-5 டாக்டர்ஸ் போட்டிருக்கிறோம் நம்ம வைத்தியசாலைக்கு. அவங்களோட நாலேஜில் ஃபைல் பார்த்து அதில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த மூலிகை கொடுத்தா எந்த நோய் க்யூர் ஆகும், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்யூரபிள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லிவர் சிரோசிஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே நாங்கள் க்யூர் பண்ணி ரிப்போர்ட் வச்சுருக்கோம். பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாரை கேட்டாலும் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. அதில் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்க, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஃபேட்டி லிவர் என்ன, அதுக்கு எப்படிலாம் ரெமெடி பண்ணுறீங்க? இப்போ ஒரு நாளைக்கு 30 பேஷண்ட் வராங்க அப்படின்னா அதில் 28 பேர் பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி தான். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி வந்து 2 பேர் லேடிஸு. அது நிறைய டைமுக்கு சாப்பிடாம, டைமுக்கு தூங்காமல், காலையில் உணவு மத்தியானம் 11 மணி, மத்தியான உணவு 4 மணி, நைட்டு சாப்பாடு, இந்த மாதிரி நேரம் தவறை உண்றதும் சாப்பாடு சாப்பிட்றதும் ஃபேட்டி லிவருக்கு வழிவகுக்கும். இந்த எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் இதை கவனிக்காமல் விடும்போது கிரேடு 2 கிரேடு 3 போகும்போது சுகரை நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது ப்ரீ டயபெட்டிக் பார்த்திங்கன்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவர் வரும்போது நமக்கு HbA1c வந்து பார்த்திங்கன்னா 6-7 ஆரம்ப ஸ்டேஜ்.
அது கிரேடு 2 கிரேடு 3ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் கிரேட் 2 போயிடும். ஓகே. இந்த எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் அடுத்தது உட்கார இடம் எங்கே அப்படின்னா கிட்னியில் உட்காரும். கிட்னியில் உட்காந்து மைக்ரோலித்தாக கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு கிட்னியில் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு யூரியா கிரியேட்டின் யூரிக் ஆசிட்டை அதிகமாக்கி விட்டுரும். இப்படி ஃபேட்டி லிவரு இத்தனை நோய்களை வழிவகுக்கும். இன்னொன்று என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு தான் கொழுப்பு கட்டியாக மாறி பித்தப்பையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறது. பித்தப்பை கல், பித்தப்பையில் கல் இல்லை, பித்தப்பை கொழுப்பு கட்டி. ஓகேங்களா? இது 80% கேன்சராக மாறாது, 20% கேன்சராக மாறும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க இந்த நம்ம மூலிகை மூலம்? அதாவது பத்திய முறைகள் தான் எங்களுதில். சித்தாவை பொறுத்த வரைக்கும் பத்தியம்தான். அதாவது 48 நாளுங்கிறது 2 48 நாள், 3 48 நாள். வெந்தண்ணி வெஞ்சோறு, லிவர் சிரோசிஸ்ஸு, லிவர் பார்த்திங்கன்னா டீகம்பன்சேட்டட் க்ரானிக் லிவர், லிவரில் அழுகி போகிற தன்மை. அடுத்தது லிவர் என்லார்ஜ்மெண்ட், கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவரு, அதனால் பாதிக்கப்பட்டு தீவிர மஞ்சள் காமாலை, அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸு, அப்புறம் பித்தப்பையில் கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மூலிகைகள், அதுக்கப்புறம் கஷாயம், வேறு இதெல்லாம் கொடுத்து முறையாக பத்திய முறைகள் வைக்கும்போது 48 நாள்லேருந்து 2 48 நாள், 3 48 நாள் கம்ப்ளீட்டாக க்யூரபிள் கொடுப்போம். ஆனால் சித்தாங்கிறது ரொம்ப பத்தியம் இருக்கும். பத்தியம் இல்லாமல் நம்ம நோயை குணப்படுத்த முடியாது. ஸோ பெரியவங்களுக்கு வர மஞ்சக்காமல் அதை தாண்டி பிறந்த குழந்தைகளுக்கு வருது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சக்காமலையை எப்படி சரி பண்ணுறது? இப்போது ஜஸ்பான் பேபிஸ் அப்படின்னா ஒரு 7 நாள் 8 நாளில் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு 18 பாயிண்ட் 19 பாயிண்ட் இருக்குது, இன்குபேட்டரில் வச்சுருக்கோம், என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைக்கு நம்ம மருந்து கொடுக்க முடியாது. அப்போ தாய்க்கு மருந்து கொடுத்து பற்றி வைப்போம் 15 நாள். உப்பு இல்லாத சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமாகவும் நாங்கள் காமாலையை க்யூர் பண்ணுவோம். கல்லீரல் வீக்கம், பைலரி ஆர்டிஷியா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வரும். அப்போ ஜாண்டிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் குழந்தைங்கள மருந்தே கொடுக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு 7 மாதம் 8 மாதம்னா ஒரு 2 சொட்டு கொடுக்கலாம், 1 வயசுனா ஒரு 5 சொட்டு. ஆனால் பிறந்த குழந்தைக்கு அம்மா மருந்து கொடுத்து 15 நாள் பால் கொடுத்தாவே அந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலையில் நிறைய வெரைட்டி இருக்குது. நிறமிகள் குறைபாடு, குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை வளர்ச்சியின்மை, அதுக்கப்புறம் குழந்தையோட கல்லீரல் வளர்ச்சியின்மை, கல்லீரல் வீக்கம், இதுக்கெல்லாம் முறையாக என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம அலோபதியில் பார்த்துக்கணும். மஞ்சக்காமாலைக்கு அம்மா மருந்து கொடுத்து ஃபீட் பண்ணாவே போதும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சித்த வைத்தியராக மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே வைத்தியம் இல்லை ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவை குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, பையனுக்கு கொடுங்க. வெளி உணவை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அப்போல்லாம் வெளி உணவுங்கிறது 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று நம்ம கோயில் திருவிழாக்களில் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்ருப்போம். இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோம், தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு தான் போவோம். ஒருவேளை உணவு தான். திருப்பதி, பழனி இல்லை ஏதாவது மொட்டை அடிக்க போகிறோன்னா பூரி பொங்கல் நமக்கு வாங்கி தருவாங்க. தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், உணவு மட்டும்தான் நோய்கள்லேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றும். யங்ஸ்டர்ஸை சொல்கிறதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் குடித்தாங்க. 90 வயசு வரைக்கும் பாட்டம் பூட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அக்கேஷ்னலாக குடிக்கிறது வேறு, ரெகுலராக குடிக்கிறது வேறு. குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளோட குழந்தைகள், ஒய்ஃபு, அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளும் போய் சேர்ந்துருவோம். நான் என்னங்கிறதுனா, இன்றைக்கி ஆண்கள் ஒரு ஆண் வாரிசுங்கிறது அவங்களோட வாழ்வாதாரம். அப்போ அதெல்லாம் நினைக்காம நீங்கள் குடிச்சிட்டு இறந்துட்டா உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? இங்கே வர்ற பேரண்ட்ஸ் அழுவுறத பார்த்துருக்கேன். ஒய்ஃப் அழுவோம், குழந்தைங்க எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க ஆன்ட்டிங்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு இறங்காது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு.
அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஆல்கஹால் போடாதீங்க. இன்னொன்று என்னென்னா, குடும்பத்துக்கு பெண்கள்னால் ஏதாவது பண்ண முடியும்னா வீட்டு உணவை தவிர வெளி உணவை முழுசாகவே தவிர்த்திடணும். அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். இந்த குடும்பத்தில் நான் வந்து மூத்த பேத்தியாக இருக்கேன் தாத்தாவுக்கு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது இந்த தொழிலை நான் தான் வந்து எடுத்து நடத்த போகிறேன். அதுக்காக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து 7வது தலைமுறை, பாப்பா வந்து தாத்தாவோட வினய் கவுண்டரோட 8வது தலைமுறை. டாக்டர் சாதனா ஸ்ரீ இவங்க வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்காங்க, இப்போ இன்டர்ன் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ நம்மளை எல்லாரும் கேட்பாங்க, எப்படி வந்து ஒரு மூலிகை வந்து 5 விதமான நோயை குணப்படுத்துது, அதாவது 5 விதமான மூலிகைகள் வந்து எப்படி ஒரு நோயை குணப்படுத்துது அப்படின்னா, அதில் இருக்கிற 5 விதமான மூலிகைகள் என்னென்னா கால்மேக்கு, குடிச்சி, கடுக்கி, காட்டாமணக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி, கால்மேக்கு, இந்த மாதிரி 5 விதமான மூலிகைகளுக்கு நாங்கள் வந்து ஆயுஷில் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். இதை வந்து அடுத்தது ஆன்லைன்லேயும் விடலான் இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 300 ருபீஸில் உங்களால் ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சக்காமாலையை குணப்படுத்துகிறோம். அடுத்தது நான் உங்களுக்கு பெரிய இதில் நான் உங்களுக்கு லான்ச் பண்ணிவிட்டு விளக்கத்தை கொடுக்குறேன். ரொம்ப நன்றிகள்மா, நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து நிறையா பேஷண்ட், நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுறீங்க சித்த வைத்தியம் மூலமாக. உங்களை சந்திச்சதில் நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றி. உங்களுக்கு வருங்காலத்துக்கு நன்றிகள்.